சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் முடிந்தது என்பதை குறிக்கும் விதமாக சைகை செய்தது அவை மரபை மீறிய செயல் அல்ல என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இன்று கவியரசருடைய 100ஆண்டு விழா, இது தவிர வேறு கேள்வி இங்கு இடமில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஆளுநருடைய உரைக்கு பதிலடி விதிக்கும் விதமாக முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சு நேற்றைய தினம் அவையில் ஏற்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில அவருடைய உரையினுடைய இறுதி பகுதியில முதலமைச்சர் விஜய் ஒரு செய்கை செய்து கொள்ளலாமா என்று சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகாக ஒரு செய்கை செய்திருந்தார். அந்த செய்கை கடும் விமர்சனத்துக்கு, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிருந்தது. அதிலும் குறிப்பாக அவையினுடைய மாண்பை மீறி, மரபை மீறி முதலமைச்சருடைய செய்கை அமைந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய சூழல்ல அதற்கு சபாநாயகர் தற்பொழுது பதிலளித்திருக்கிறார். அவையில முதலமைச்சர் பேசியதோ அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய அந்த செய்கையோ அவையுடைய மாண்பையோ மரபையோ மீறியது அல்ல என சபாநாயகர் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக நேற்று தினம் முதலமைச்சர் அவருடைய பேச்சினுடைய உரையுடைய நிகழ்வுல இறுதியில அவர் செய்த செயல் என்பது இதற்கு முன்பாக திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு செய்ததை ஒட்டி செய்த அதே செய்கையை போன்ற ஒரு செய்கையை காட்டி அவருடைய உரையை நிறைவு செய்திருந்தார். இந்த நிகழ்வு என்பது ஒரு அவையினுடைய மரபை மீறியதாகவும், அதே நேரத்தில் அவைக்கு வெளியே பேசக்கூடிய வகையில வசனங்களாக பேசக்கூடிய முதலமைச்சர் இது போன்ற செயலை செய்திருப்பது கண்டனத்துக்குரியது எனவும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.